அமமுக எம்எல்ஏ காமராஜ் கட்சியிலிருந்து நீக்கம் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். துரை கருணா சார், இதோடைய பின்புலம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அப்படின்னு நிலைப்பாட்டை எடுத்து அரசை பாராட்டி பேசியிருந்தார். எங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு அப்படின்னு பேசியிருந்தார். இவர் சனிக்கிழமையிலிருந்தே சர்ச்சைக்குள்ளாகி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி தொகுதியில் அமமுக டிக்கெட்டில் போட்டியிட்டு வென்றவர் திரு காமராஜ். இவர் ஏற்கனவே விஜய் அரசு அமையறதுக்கு ஆதரவாக கடிதம் அளித்தார் அப்படின்னு சர்ச்சை எழுந்தது. அதை மறுத்தார் டிடிவி தினகரன். அது ஃபோர்ஜரி என்றார். அது ஏஐ வீடியோ என்று தமிழக வெற்றி கழகம் வெளியிட்ட வீடியோவும் வர்ணித்த நிலையில இன்னைக்கு அமமுக எம்எல்ஏ ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அமமுகவுக்கு சட்டமன்றத்தில். அவர் இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் எடுத்த நிலைப்பாட்டுக்கு முரணாக எதிராக தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்து அரசை பாராட்டி பேசியிருந்த நிலையில அந்த எம்எல்ஏ கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். திரு துரை கருணா, இவருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்துமா? ஏன்னா பொருந்தாது அப்படிங்கிற ஒரு உட்புரிதலோட திரு டிடிவி தினகரன் பேசியிருந்ததையும் நம்ம நினைவு கூறுறோம். ஏன்னா ஒரே ஒரு எம்எல்ஏக்கள் தான், ஒரே ஒரு எம்எல்ஏ தான். ஸோ இன்னொருத்தர் இருந்தா கூட ஒருத்தர் கொறடா, ஒருத்தர் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். ஸோ இவர் அமமுகலேருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவர் சொந்தமாக சுயமாக முடிவெடுத்து செயல்படுறதுக்கான சூழல் இருக்குமா, இல்லை நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அவருக்கு பதவி பறிக்கிறதுக்கான சூழல் உருவாகுமா? இந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இதோடைய பின்புலத்தை நேயர்கள் அறிவிங்க. சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருந்தார் அமமுக சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ். இந்த நிலையில் திரு டிடிவி தினகரன் அமமுகவிலிருந்து நீக்கியவரை உத்தரவிட்டிருக்கிறார். அவர் இன்னைக்கு காலையில் சட்டமன்றத்தில் பேசியது என்ன கேட்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டமைக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு 5 ஆண்டு காலம் அமைய பெற வேண்டும். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் நல்ல இளைஞராக இருக்கிற காரணத்தினால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் தான் உங்களை ஆதரித்து பேசுகிறேன், வாழ்த்தி பேசுகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்ததுண்டு. அது அன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தான் ஒரு திறமையான ஆட்சியை கொடுக்க முடியும். நீங்கள் முதல் கையெழுத்திட்ட இந்த 3 அறிவிப்புகளும் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக உதவுகிற திட்டங்கள். இன்னைக்கு நான் 3 நாளாக சென்னையில் தான் இருக்கிறேன். கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது சென்னை இன்றைக்கு எப்படி தெளிவாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கிறது, காவல்துறை எப்படி சிறப்பாக செயல்படுகிறார் என்பதை நான் எண்ணி வியந்ததுண்டு. நிச்சயமாக நீங்கள் நல்லாட்சி தர வேண்டும். 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை வழங்க வேண்டும். 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு கால ஆட்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை நம்புகிறார்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் முதல் அறிவிப்பிலேயே என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள் என்றால், இலவச அறிவிப்புகள் 1000 கோடி 10,000 கோடி என்று அறிவிப்பீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். உண்மையான மக்களுக்கு உதவுகிற திட்டங்களை அறிவித்த உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அரசு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவினை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அரசை பாராட்டுவது ஒரு ரகம் என்றால், இந்த அரசு தொடர நீடிக்க நிலைக்க என்னுடைய ஆதரவு உண்டு அப்படின்னு ஒரு முறை அல்ல 2 முறை அவர் குறிப்பிட்டு சொன்னார். பல இனங்களில் அரசை பாராட்டி பேசினார். சில கசப்பான நிகழ்வுகள் நடந்தது உண்டு அப்படின்னு அவர் சொன்னார். அது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் இவர் தாவேகாவுக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்த நிலையில், அது கவர்னர் மாளிகை வரைக்கும் இந்த பிரச்சனை போன நிலையில், கிண்டி காவல் நிலையத்துக்கு இந்த பிரச்சனை போன நிலையில், அதெல்லாம் மறந்துட்டு அதையெல்லாம் லீவிங் பிஹைண்ட் அவர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக நிலைப்பாட்டை எடுத்து அமமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கும் நிலையில் அந்த கட்சி தலைமை
டிடிவி தினகரன் அமமுக பொதுச் செயலாளர் அவரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களோடு ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ. இப்போது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது ஒரு விப்பு கொடுக்கும்பொழுது அதை மீறும்பொழுது நடக்கும். ஒரே ஒரு எம்எல்ஏ அப்படிங்கும்பொழுது இவர் தான் தலைவர், இவர் தான் விப்பு, இவர் தான் துணைத் தலைவர் எல்லாமே. ஸோ கட்சித்தாவல் தடை சட்டம் இவர் நாளைக்கு திரு டிடிவி தினகரன் எடுத்த நிலைப்பாட்டுக்கு மாறாக தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கும் பட்சத்தில் கட்சித்தாவல் தடை சட்டம் பாயுமா? கட்சி தாவல் தடை சட்டம் திரு எஸ் காமராஜ் மீது பாய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏனென்றால் அவர் கட்சியை விட்டு நீக்கிட்டார். நீக்கிட்டாகும் போது அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் சுதந்திரமாக செயல்படலாம். இப்ப இந்த எஸ் காமராஜனுடைய காலைய சட்டமன்ற பேச்சு மற்றும் டிடிவி தினகரனுடைய தற்போதைய அறிக்கையை பார்க்கும்போது திரு தாவேகாவுக்கு +1 இன்னொரு எம்எல்ஏ அதிகமாயிட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா தற்பொழுது திரு டிடிவி தினகரன் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் கட்சி நிலைப்பாட்டினை மீறி சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருப்பது கட்சியின் குறிக்கோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணானது என்று தெரிவித்துள்ளதோடு திரு எஸ் காமராஜ் அவர்களின் இன்றைய செயல்பாடு அவரின் வெற்றிக்காக பாடுபட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு இழைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு துரோகம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.